நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம், என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தானே நெரிசல். அப்ப அந்த பதிவுல என் பேர் ஏன் இல்ல? சீமானும் சீமானை சார்ந்தவர்களுக்கும் எதிர்காலம் இல்லை. கடந்த முறை வாங்கின ஓட்டுல பாதியை கூட அவங்க அடுத்த தேர்தலில் வாங்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி 16 வருஷம் கழிச்சு தான் அந்த 8% வாங்குச்சு. ஆனால் இன்றைக்கு முதல் தேர்தலையே 30% தாண்டி வாங்க போகுது தாவேகா. தம்பி வந்துட்டான், தம்பி நானும் சேர்ந்து தமிழ்நாட்டையே மாத்திருவோம்னாரு. தம்பி இவரை கிட்ட சேர்க்கல. அதனால தம்பி மேல இவருக்கு கோவம். இவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம தம்பியின் செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம அரசியல்ல கொஞ்சம் சாதனை பண்ணி உட்காந்துடலாம் எங்கேயாவதுன்னு நினைச்சாரு. ஆனா தம்பி உஷாரான தம்பின்றது அவருக்கு இப்பதான் தெரியுது. சீமான் கரூருக்கு போனப்ப என்ன பேசினாரு? என் தம்பி வரலான்னா அவங்க அண்ணன் நான் வந்திருக்கிறேன் இல்லை அப்படின்னு பேசினாரு. அவர் பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்கு முன்னால ஒரு பேச்சு பேசுவாரு. பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மாதிரி வேற பேசுவாரு. ஒரு மனிதாபிமானம் ஒரு தலைவனுக்கு வேணுமா வேணாமா? எம்ஜிஆர் கூட நடிகர் தான், ஜெயலலிதா கூட நடிகை தான். ஏன் நீயே சினிமால இருந்து வந்தால் தான். சீமான் சினிமாவில் நடிக்கல, இப்ப கூட நடிச்சிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு துண்டு பாத்திரங்கள்ல. சினிமாவில் இவர் டைரக்டரா இல்லையா? கலைத்துறையில இருந்து இவர் வரலையா? ஆக்டிங்ன்றது ஒரு தொழில். ஒரு ஆள் எதுல இருந்து வராருன்னு பயந்து ஜாதியில இருந்து பாக்குற மாதிரி அர்த்தம். மக்கள் ரொம்பவும் அதிருப்தியில இருக்காங்க, மாற்றத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சியும் ஆண்டது போதும்டா எப்பா, புதுசா ஒரு மாற்றம் வரணும், போதும் உங்களுக்கு கொடுத்த சான்ஸ். அந்த மாற்றத்துக்கான கருவியா விஜயை பாக்குறாங்க. சோ விஜயை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணும்னு நீங்க ஒர்க் பண்றீங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சீமான் அவர்கள் ஒரு பேச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கலை மோகத்தில் எல்லாரும் அவர் பின்னாடி போகிறாங்க, இவங்கெல்லாம் சாக வேண்டியவங்க தான் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதே சீமான் கரூருக்கு போனப்ப என்ன பேசினாரு? என் தம்பி வரலான்னா அவங்க அண்ணன் நான் வந்திருக்கிறேன் இல்லை அப்படின்னு பேசினாரு. ஸோ பேமெண்ட்டுக்கு முன்னால் பேமெண்ட்டுக்கு பின்னால் அப்படிதான் அவருடைய பேச்சை எடுத்துக்கணும். அவர் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பேச்சு பேசுவார். பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மாதிரி வேற பேசுவார். ஒரு மனிதாபிமானம் ஒரு தலைவனுக்கு வேணுமா வேணாமா? அவங்கெல்லாம் என்ன தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? கூட்டத்தில் ஒரு தங்களுக்கு பிடித்த தலைவரை பார்க்க வந்தாங்க. சுதந்திர போராட்ட வீரத்துக்காக போயிட்டு மரணம் அடைஞ்சாங்க. இவங்கெல்லாம் ஒரு நடிகரை பார்க்க போய் தானே உயிரிழந்திருக்காங்க. நடிகர்ன்றவர் யாரு? அவர் ஒரு லீடர் இல்லையா? எம்ஜிஆர் கூட நடிகர் தான், ஜெயலலிதா கூட நடிகை தான். ஏன் நீயே சினிமால இருந்து வந்தால் தான். சீமான் சினிமாவில் நடிக்கல, இப்ப கூட நடிச்சிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு துண்டு பாத்திரங்கள்ல, சின்ன சின்ன துண்டு ரோல்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. சினிமாவில் இவர் டைரக்டரா இல்லையா? கலைத்துறையில இருந்து இவர் வரலையா? அது தொழிலுங்க. இன்ஜினியர் மாதிரி, டாக்டர் மாதிரி ஆக்டிங்ன்றது ஒரு தொழில். ஆனா ஒரு ஆள் எதுல இருந்து வராருன்னு பயந்து ஜாதியில இருந்து பாக்குற மாதிரி அர்த்தம். இது இந்த ஜாதியில இருக்கிறவங்க வரலாமான்ற மாதிரி இருக்குது. தப்பு இது. அவருக்கு 18 வயசு ஆயிடுச்சு, வாக்களிக்கும் உரிமை இருக்குது, தேர்ந்தெடுக்கப்படவும் தேர்ந்தெடுக்கவும் அதிகாரம் இருக்கு அவருக்கு. அவர் தன்னை தேர்தலையும் நிக்கலாம். விஜய் யாருக்காவது ஓட்டு போடுற உரிமையும் இருக்குது. அப்போ அவர் அரசியலுக்கு வருவது என்ன தவறு? நடிகர் வரலாமா? உதயநிதி செக்கு இழுத்த சிதம்பரனார் இல்லையா? அவர் கூட செக்கு இழுத்துட்டு தான் இப்போ திமுகவில் 21 எம்எல்ஏ ஆவார், 22 மந்திரி ஆவார், 24 துணை முதல்வர், இப்போ 26 முதலமைச்சர் ஆயிடலாமா? கனவு கூட காண வேணாம், கனவுல கூட காணாது. ஏன்னா ஏதோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் சொல்ல. 2021 இவங்க ஜெயிச்சாங்க திமுக, 26 தோத்துருவாங்க. இது ஏதோ என்னுடைய ஆசையில சொல்ல. 71 60 வருஷமா இதான் நிகழ்ச்சி. 5 வருஷம் திமுக ஆட்சி பண்ணிச்சுன்னா அடுத்த முறை தோக்கடிச்சிருவாங்க, மக்கள் தூக்கிடுவாங்க, கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க. எம்ஜிஆரை கண்டினியூ பண்ண விட்ட மக்கள் 3 வாட்டி எம்ஜிஆர் தொடர்ச்சியா ஜெயிச்சாரு, ஜெயலலிதா 2 வாட்டி தொடர்ச்சியா ஜெயிச்சாங்க. கருணாநிதியோ யாருமே திமுகல ஒரு முறை கூட ஜெயிச்சதில்லை. ஏன்? கலர் டிவி கொடுத்தாலும் தோக்கடிச்சிருக்காங்க. அதனால திமுக 5 வருஷத்துக்கு மேல ஆள முடியாதுங்க தமிழ்நாட்டில். அதுக்குள்ளவே அம்பலம் ஆயிடுவாங்க. அவங்க 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்றாங்க சென்னை மாநகராட்சியில. மழை நீர் வடிகால் என்ன பண்றாங்க? நீங்க போய் பாருங்க, சிட்டில அவ்வளவு பெரிய மழைலாம் கூட இல்லை இப்போ இது வரைக்கும்.
ஆனால் எல்லா இடத்துலையும் ராட்சத மோட்டார்களை வச்சுக்கிட்டு இது என்னங்க, இது ஒரு நாள் செய்யலாம், டெம்பரரியாக செய்யலாம். நீங்கள் இதை இந்த 4000 ரூபாய் ஒழுங்காக செலவாக இருந்ததுன்னா இந்த ராட்சத மோட்டார்களை ஏன் இயக்கணும்? இது எமர்ஜென்சிக்கு தானேங்க இது. ஸோ இந்த 4000 கோடி எங்கே போச்சு, யார் பாக்கெட்டுக்கு போச்சுன்னு சாதாரண மக்கள் கேட்குறாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்துங்க, ஊழல் மிகுந்த இந்த ஆட்சி, நிர்வாகத்திறன் இல்லாத இந்த ஆட்சி எதிர்க்கட்சிகளை ஒடுக்குது, ஊடகங்களை அடிமையாக்கிடுச்சு. இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எல்லாரும் இவங்க ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை இலவச பஸ் பயணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? இன்னைக்கு 790 கோடி ரூபாய் மதுபானம் வித்துருக்குது தீபாவளிக்கு. இந்த மதுபானம் குடிக்கிறவன்லாம் யாரு? டாட்டா பிர்லாஸா? சாமானிய மக்கள், ஏழை எளியவர்கள். நீ 1000 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 10,000 20,000 ரூபாய் உருவிடுற. மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லா பொருட்கள் விலையும் உயர்ந்திருக்குது. அப்போ பெண்கள்லாம் நீ 1000 ரூபாய் கொடுத்தா, அதுவும் ஒரு அமைச்சர் பேசுறாரு, தீபாவளியில பார்த்தா எல்லா கடையும் போய் பார்த்தாராம், எல்லா இடத்துலையும் நகை கடையில கூட்டம், ஜவுளி கடையில கூட்டம், தியேட்டர்ல கூட்டம், மக்கள் அப்படியே இந்த 1000 ரூபாயில வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஏன் உன் 1000 ரூபாயில இன்னைக்கு ஒரு கிராமே 10,000 ரூபாய் நகை கடையில. 11,600. நீ சொல்ற கரெக்டா, 11,000. இவர் கொடுத்த 1000 ரூபாயில தீபாவளி கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்காங்களாம். அதாவது இவங்களையே ஏமாத்திக்கிறாங்க. மக்கள் வந்துங்க ரொம்பவும் அதிருப்தியில் இருக்காங்க, மாற்றத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சியும் ஆண்டது போதுண்டா எப்பா, ஆளுக்கு 30 28 வருஷம் ஆண்டுட்டாங்க. ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரணும். போதும் உங்களுக்கு கொடுத்த சான்ஸ். என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? ஆணவ கொலைகள் தொடர்ந்து தானே இருக்கு, தலித் மக்கள் மீது தாக்குதல் நடந்துட்டு தானே இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பாலியல் குற்றங்கள் குறைஞ்சதா? சாராய விற்பனை தான், மது விற்பனை தான் ஏறிட்டு, மது பிரியர்கள்ன்றீங்க, பேர்லாம் வைக்கிறீங்க. கிட்னி கொள்ளைகள் நடந்துட்டு இருக்குது இல்லையா? அதனால வந்துங்க இந்த ஆட்சி வந்து மாறணும்னு மக்கள் உணர்ந்துட்டாங்க. அந்த மாற்றத்துக்கான கருவியா விஜயை பார்க்குறாங்க. ஸோ விஜயை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணும்னு நீங்க ஒர்க் பண்றீங்க. என்டிகேக்கும் டிஎம்கேக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் அவங்க இதுல இவ்வளோ காட்டம் தெரிவிக்கணும்? ஏன்னா முன்னாடி நாம் தமிழர் கட்சி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவ்வளோ இதுவா பேசல, இன்னைக்கு வந்து அங்க போக வேண்டியவங்கலாம் சாக வேண்டியவங்க தான் அப்படின்ற ஒரு அளவுக்கு ஒரு அதான் நான் 2 விஷயம் சொன்னேன், நீங்க கவனிக்கல. ஒன்று பேமெண்ட்டுக்கு முன்னால, பேமெண்ட் வந்த பிறகுன்னு. இன்னொன்று முத்து செத்ததுக்கு ஸ்டாலின் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சாருன்னு. இதெல்லாம் நீங்க கூர்மையா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் சீமானின் போக்கில் தம்பி வந்துட்டான், தம்பி நானும் சேர்ந்து தமிழ்நாட்டையே மாத்திருவோன்னாரு. தம்பி வந்து இவரை கிட்ட சேர்க்கல. தம்பிக்கு வந்து அண்ணனுடைய அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதால எட்ட நிக்க வச்சுட்டாரு. அதனால தம்பி மேல இவருக்கு கோபம். இவர் என்ன நினைச்சாருன்னா, தம்பி இளிச்சவாயனா இருப்பான், நம்ம தம்பியின் செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம அரசியல்ல கொஞ்சம் சாதனை பண்ணி உட்காந்துடலாம் எங்கேயாவதுன்னு நினச்சாரு. ஆனால் தம்பி உஷாரான தம்பின்றது அவருக்கு இப்போதான் தெரியுது. தம்பி வந்து அதிகம் பேசலைனாலும் ரொம்ப தீர்க்கமாக எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுற தம்பி. அதனால இப்போ இவங்களுக்கு சீச்சி இந்த பழம் புளிக்கும் நரிக்கதை தெரியும் இல்லையா? அதுதான் சீமான் கதை. சீமானும் சீமானை சார்ந்தவர்களுக்கும் எதிர்காலம் இல்லை. கடந்த முறை வாங்கின ஓட்டுல பாதியை கூட அவங்க அடுத்த தேர்தலில் வாங்க மாட்டாங்க. 8% வாக்கு பெற்றிருக்காங்க. இம்முறை அதை விட அதிகமா 15% அது மாறும் அப்படின்ற மாதிரியான இதுவும் வச்சிட்டு இருக்காங்க. சேலஞ்ச் என்னன்னா, இளைஞர்கள் தான் எங்க பக்கம் தான் இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான், புது வாக்காளர்களை அதிகம் கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சின்ற ஒரு வாதமும் இருக்கு. எப்படி அவங்க, அதாவது நான் சேலஞ்ச் பண்றேங்க, நாம் தமிழர் கட்சி 16 வருஷம் கழிச்சு தான் அந்த 8% வாங்குச்சு. ஆனால் இன்றைக்கு முதல் தேர்தலையே 30% தாண்டி வாங்க போகுது தாவேகா. தனியா, யார் துணையும் இல்லாமல். அவங்களும் யார் துணையும் இல்லாமல் தான் வாங்கினாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது 16 வருஷம். இந்த முறை 26 தேர்தலில் அது 4க்கும் கீழே போயிடும். ஏன்னா அம்பலம் ஆயிட்டாரு.
அவர் கட்சியிலேருந்து எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க பார்த்தீங்களா? காளியம்மாள், காளியம்மாள். கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி, இப்படி பல பேரை சொல்ல சார், முடியும். எத்தனை பேர் வெளியே ஏன் போனாலும் போறாங்கன்னா, எல்லாரும் சீமான் அவர்களோட பேச்சுக்கு தான் அவர் பின்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு வாய்ச்சொல் வீரர், வசன வியாபாரி, பேச்சு சோறு போடுமாங்க? இப்போ பேச்சுக்கு தான் ஓட்டு போனோன்னா வைகோ என்னைக்கோ சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. வைகோ மாதிரி மணிக்கணக்கில் உலக வரலாறு, இந்திய வரலாறு, திராவிட வரலாறு பேசுகிற ஆள் உண்டா? 3 மணி நேரம் பேசுவார். அதனால பேச்சாற்றல். காமராஜர் பேசினாரா? ஆகட்டும் பார்க்கலாம்னு 2 வார்த்தை தான் சொல்லுவார். 9.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். இன்று வரையில் தமிழகத்தை ஆண்ட, சிறப்பாக ஆண்ட தலை சிறந்த முதல்வர் காமராஜர் தான், பெருந்தலைவர். அதனால பேச்சாற்றல் தேவைதான் ஒரு அரசியல்வாதிக்கு. ஆனா அதுவே தகுதியாயிடாது. அவர் என்னெல்லாம் பேசுறார் பொது வெளியில, அதெல்லாம் பார்த்தா ஒரு தேர்ந்த அரசியல்வாதி மாதிரி இருக்குதா? ஒரு மனிதனை போய் அவன்லாம் சாக வேண்டியதுதான், செத்தது சரிதான் பேசுறாரு. ஏங்க, அந்த இழந்த குடும்பங்கள் இதெல்லாம் கேட்டா அவங்க மனசு எப்படி துன்பப்படும்? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க. இப்போ நம்ம வீட்டில் நாம் ஒரு உறவை இழந்துட்டா, சொந்தங்களை இழந்துட்டா, அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும்? இவர் கூசாம சொல்லிட்டு போறாரு, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு. இதை போய் அவங்க கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஜென்மத்துக்கு இவர் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால அதெல்லாம் பொறுப்பற்ற அரசியல் தலைவருக்கு பொறுப்பற்ற ஒரு இதுதான், வார்த்தைகள் தான். அவருக்கு விஜய் மேல இருக்கிற வெறுப்பை அதுல காட்டுறாருங்க. விஜயினுடைய அரசியல் நுழைவு காரணமா ரொம்ப அரண்டு போயிருக்கிறவங்க 2 பேர். ஒன்று சீமான், இன்னொன்று திருமாவளவன். ஏன்னா அவங்களுடைய ஆட்கள் தான் காந்தம் போல விஜய் பக்கம் போறாங்க. அரசியல் கட்சிகள் அனைத்தும் அரண்டு போயிருக்குது, இன்க்ளூடிங் ஏடிஎம்கே, டிஎம்கே. அது வேற விஷயம். நான் பர்சனலா இந்த 2 தலைவர்கள் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு ஆளாக போறாங்க. நீங்க பாருங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம். அதே மாதிரி சார், டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. இம்முறை மும்முனை போட்டியோ இல்லை 4 முனை போட்டியோ தான் இருக்கும் கண்டிப்பா. இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒன்று காங்கிரஸ் தாவேகா தலைமையிலான கூட்டணி அமையுமா, இல்லை இந்த இடதுசாரி கட்சிகளான அமமுக மற்றும் இந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து விஜய் தனியா ஒரு கூட்டணி அமைப்பாரா? இதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாதுங்க. அவரு தினகரன் அவர் ஆசையை சொல்லிட்டு இருக்காரு. அவர் பாஜகவை நத்தி பொழைச்சிட்டு இருந்தாரு. பல மோசடி குற்றங்கள், பல வழக்குகள் தப்பிக்கிறதுக்காக. அண்ணாமலை அவரை காப்பாற்றி விடுவார்னு. இப்போ அண்ணாமலைக்கே பதவி பறி போய் அவரே கேரா பிளாட்ஃபார்ம் ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடி கை ஓங்கிடுச்சு அந்த என்டிஏல. இவரை சேர்த்துக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அப்ப இவருக்கு ஏதாவது சாய்ந்து கொள்ள தோல் வேணும் இல்ல, அது விஜய் தோலை தேடுறாரு. இவங்க தான் சொல்றாங்க. விஜய் ஏதாவது சொல்லியிருக்காரா? விஜய் ஏதாவது கூட்டணியை பத்தி அவர் சொன்னது என்னன்னா, கூட்டணிக்கு நம்மோடு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தருவோம், ஆனா நம்ம கோட்பாடு கொள்கை ஏத்துக்கணும். அப்படின்னா என்ன? திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. அதனால இதெல்லாம் டிடிவி தினகரன்லாம் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் ஏதோ அந்த சமூகத்து வாக்குகள் தனக்கு கிடைக்கும், அந்த பகுதியில் தனக்கு வெற்றி வாய்ப்பு, அவரால் ஸ்பாயிலராக தான் இருக்க முடியும். இபிஎஸ் அதிமுக போன முறை தோத்ததுக்கு பல காரணங்கள். ஒரு காரணம் இந்த ஓபிஎஸ் இவங்க தினகரன்லாம் அதிமுக ஓட்டு வங்கியில் ஒரு டிவிஷன் ஏற்படுத்துது. அந்த மாதிரி வேலையை தான் அவங்களால செய்ய முடியுமே தவிர அவங்களால எங்கேயும் ஜெயிக்க வைக்க முடியாது யாரையும். அதனால என்னை பொறுத்தவரையில விஜய் தெளிவான முடிவு, நிதானமான முடிவு, உரிய நேரத்தில் எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவசரப்பட்டு சந்தர்ப்பவாதமாலாம் அவர் எதுவும் செய்ய மாட்டார் நினைக்கிறேன். அதே மாதிரி சார், இன்னைக்கு தாவேக்கால ஒரு உட்கட்சி பூசல் நிலவி வருகிறதுன்னு ஒரு செய்தி வெளிவந்து கொண்டு பரப்பப்படுகிறது. செய்தி வெளிவரல, செய்தி உருவாக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் திமுக ஐடி விங்கால உருவாக்கப்பட்டு அதன் ஆதரவு ஊடகங்களால் பரப்பப்படுகிறது. அப்படி கரெக்டா சொல்லுங்க. இல்ல சார், மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சந்தித்த போது இந்த மாதிரி குஷி ஆனந்த் மற்றும் மாதவ அர்ஜுனா இவர்களால் நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம், இவங்கெல்லாம் எங்ககிட்ட காசு கேட்குறாங்க மற்றும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் விஜய் முன்னிலையில் வச்சுருக்காங்கன்னும்,
அதற்கு விஜய் வந்து இதுக்கு கண்டிப்பா வந்து நான் பதவி மாற்றம் செய்வதாக இருக்கிறேன், முக்கியமான பொறுப்புல உள்ள அனைவரும் வந்து பதவியை வந்து மாத்தி அமைக்க போறதா ஒரு தகவல். எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து அந்த கட்சியில பதவியில இல்ல, பொறுப்புல இல்ல, உறுப்பினரா கூட இல்ல. அதனால எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா நிச்சயமாக வந்து விஜய் எப்பவுமே இந்த மாரிலாம் எடுத்தங்கவுத்தன்லாம் அவரு வந்து ஒரு ஆய்வு செய்து தான் செய்வாரு. அவர் தலைவர்ன்றதால கட்சிக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ, அத நடவடிக்கை அவர் எடுக்கலாம், எடுக்காமல் போகலாம். ஆனா இந்த நீங்க சொல்ற செய்தியெல்லாம் திமுக வட்டாரம் பரப்பி விடுற செய்தி தான். இதுல உண்மை இல்ல. அப்படிதான் நான் நினைக்கிறேன்.